Hello viewers, welcome to Sai Swarangal Academy of Music. I am Sai Ganesh, a classical mandolin player and a keyboard player from Chennai. So இதுக்கு முன்னாடி நான் first few episodesல basic foundation fingering and sustains related exercises அதெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு let's take one popular devotional song அண்ட் அதை எப்படி ப்ளே பண்ணுறது ஆன் தி பீட் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிவோஷனல் சாங் இஸ் மகிஷாசுரம் மர்தினி. அதில் வரக்கூடிய ஸ்லோகம் ஐகிரி நந்தினி. ஓகே, அதை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நொட்டேஷன்ஸ் நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நொட்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா சில ஃபாண்ட்ஸ் நார்மல் ஃபாண்ட்டாக இருக்கும், சிலது போல்டு லெட்டரில் இருக்கும். சில லெட்டர்ஸ் bold letter refers to notations, black notes, okay, black keys, okay, whereas normal font la irukakudiyadhu it's white keys, okay, and sila letters small letter la irukum. Small letter la irukradella lower octave notation, okay, na adha solla ungalku puriyum. Lower octave notations generally denoted in small letters. மிடில் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும், வேறஸ் அப்பர் ஆக்டேவ் நோட்டேஷன்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டர் வித் அன் அப்போஸ்ட்ரோஃபி இருக்கும். ஜென்ரலி இட் இஸ் ரெப்ரசன்டட். ஓகே, ஸோ இந்த டிவோஷனல் சாங் லைன் பை லைன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பீட் இல்லாமல் ஐ வில் எக்ஸ்பிளைன் த நோட்டேஷன்ஸ் அண்ட் ப்ளே இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ப்ளே பண்ணுறதுக்கு யூ கேன் ஹேவ் யுவர் மிடில் ஃபிங்கர் ஓவர் சா. ஓகே, ஜென்ரலி சா தம் ஃபிங்கர் வைப்பாங்க. ஓகே, ஃபார் அவர் கம்ஃபர்ட் டு ப்ளே த நொட்டேஷன்ஸ் மிடில் ஃபிங்கர் இந்த 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 சாங்குக்கு பார்க்கலாம். ஓகே, ச சரி 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 ச சனி 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 ரி 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 மம ரி ரி ச ச சனி நி நி ச சரி ரி ம ரி ரி ச. ஓகே, இப்போ இதை எப்படி பீட்டில் வாசிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேவ் தீஸ் 3 ஸ்டெப்ஸ் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த நொட்டேஷனை பார்த்து கரெக்டாக ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான டைமிங்கில் வாசிக்க தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா அந்த நொட்டேஷனை பை ஹார்ட் பண்ணி பார்க்காம வாசிக்கணும். இதனால் வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுல் ஐ கான்சன்ட்ரேஷன் கீபோர்டுக்கு கிடைக்கும். நம்ம நொட்டேஷன்ஸ் நம்ம பார்த்து ஒவ்வொரு தடவையும் வாசித்தோம் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நொட்டேஷன் ரீடிங்லேயும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் கீபோர்டு வாசிக்கிறதுலையும் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் அந்த லேர்னிங் ஸ்டேஜில் தப்பு நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாட் எவர் யூ சி
and learn, அதை வந்து try to by heart the notations. That is step number 2. The third step வந்து என்னன்னா, always know the சாகித்யம், அதோட லிரிக்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாசிக்கும்போது அந்த நொட்டேஷன்ஸாக மைண்டில் வச்சுன்னு வாசிக்காமல் அதோட லிரிக்ஸாக நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுன்னு வாசிக்கணும். லிரிக்ஸை தான் வந்துட்டு நம்ம உள்ளே பாடி வாசித்து பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு பதியும் லாங்கர் டைமுக்கு வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, தட் இஸ் நம்பர் 3. இதுக்கெல்லாம் மேலே வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, யூ மஸ்ட் கீப் ஆன் பி ரிவைசிங். ரிவைஸ் பண்ண தான் வந்துட்டு அந்த ஃபிங்கரிங்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு போய் வந்துட்டு அது இருக்கும். நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் வி கேன் என்ஜாய் அண்ட் ப்ளே இட்.